மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரத்தை அத்தியாவசியமாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை முதற்கண் வணங்குகிறேன். இருள் சூழ்ந்திருந்த தமிழ்நாட்டை இருமாப்போடு இன உணர்வோடு இறுதி காலம் வரை போராடி இரும்பு கோட்டையாக மாற்றிய இருவரும் தலைவர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களையும் வணங்குகிறேன். பெரியாரால் தயாரிக்கப்பட்டு அண்ணாவால் சீர்படுத்தப்பட்டு கழக உடன்பிறப்புகளால் வலுப்பெற்ற ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். சுயமரியாதை சுடரொளி இனமான பேராசிரியர் அவர்களை வணங்குகிறேன். திட்டமிடும் திறன், குறிக்கோளில் தெளிவு, செயல்பாடுகளில் துல்லியம், சிக்கல்களுக்கு அஞ்சாத மனம், தெளிவான நோக்கம், முன்னோடி சிந்தனை, நேர்மை கலந்த பொறுப்புணர்வு, புதிய பாதைகளை வகுக்கும் பண்பு, அணி திரட்டும் தலைமைத்துவம், இவை அனைத்துக்கும் இலக்கணமாயிருந்து திராவிட மாடல் ஆட்சியை வழிநடத்தும் ஈடு இணையற்ற நமது கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிந்து வணங்குகிறேன். கழகத்தின் கொள்கை தூணாக, கழக தலைவருக்கு துணையாக துடிப்புடனும் துணிவுடனும் செயல்படும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு உதயணன் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை தலைவர், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், மாண்புமிகு சட்டமன்ற கொறடா, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கான வாய்ப்புகள், உதவிகள், ஊக்கங்களை வழங்கி தலை சிறந்த தலைமை பண்புகளோடு வழிநடத்தி செல்லும் மாநிலவை உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் திரு KR ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை உட்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்கும், அருமை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். எனது ராசிபுரம் தொகுதியை சார்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், அன்பார்ந்த தொகுதி பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலக அரசியலில் பல நாடுகள், பல கட்சிகள், பல நாடுகளில் பல கட்சிகள் பல்வேறு காரணங்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் அனைவரும் அனைத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக, மிக முக்கியமாக ஒடுக்கப்பட்டோர் தன் உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காகவே துவங்கப்பட்ட இயக்கம்தான் திமுக. நீதி கட்சி தொடங்கி பல தலைவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடினார்கள், குரல் கொடுத்தார்கள். அந்த வரிசையில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை ஒவ்வொரு நிலையிலும் உயர்த்தியவர் நம்மை என்றும் இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தனது 33வது வயதில் நங்கவரம் கிராமத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட விவசாயிகளுக்காக போராடி உரிமைகளை பெற்று தந்ததில் தொடங்கி முதலமைச்சராக பணியாற்றிய காலங்கள் வரை மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் வசிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல மகத்தான திட்டங்களை செயல்படுத்தினார். முற்போக்கு தன்மை கொண்ட முக்கியமான பல நலத்திட்டங்களை வழங்கினார். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவனுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலங்களில் நடைபெறும் சம்பவங்கள் தான் சாட்சியாக அமைகின்றது. மனிதனாக பிறந்த எவருக்கும் துன்பங்கள் இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. ஆனால் சுயமரியாதை இழந்து, எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல், குறிப்பாக உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க வீடு இல்லாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்த கோடிக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் அவர்கள் அனைத்து உரிமைகளையும் படிப்படியாக பெற்றுத்தந்து அவர்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் கலைஞர் வாஸ் நாட் ஜஸ்ட் a லீடர் ஆஃப் sympathy. ஏதோ ஒடுக்கப்பட்டோரின் அவல நிலையை அறிந்து அனுதாபப்படுகிற தலைவர் அல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலையிலிருந்து உணர்வது மட்டுமல்ல, உணர்ந்த நிலை மாற்றிட அனைத்து முயற்சிகளும் நடவடிக்கைகளும் எடுத்து அவர்களின் வாழ்வில் மாற்றங்களை தந்த மகத்தான தலைவர் கலைஞர் வாஸ் a லீடர் ஆஃப் empathy.
எந்த தலைவரும் சிந்திக்காதையும் சிந்தித்தார், செயல்படுத்தாதையும் செயல்படுத்தியவர். குறிப்பாக பட்டியலின மக்களுக்காக பல்வேறு பயனுள்ள திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார். வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கி பட்டினி சாவு இல்லாத மாநிலமாக மாற்றியவர். குடிசையில் வாழ்ந்து வந்த மக்களை கான்கிரீட் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு நகர்த்தியவர். பலர் சாதி வாரியாக பிரிந்திருப்பதை போக்க ஊர் தெரு சேரி என்று தனித்தனியே வாழ்கிற வேற்றுமையை கலைக்க, சாதிய சிந்தனைகளை கரைக்க, ஒன்றாக ஒற்றுமையாக வாழ தந்தை பெரியாரின் பேரில் சமத்துவபுரங்கள் என்ற நகரமைப்பை கட்டியவர். ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் கல்விக்காக இலவச பஸ் பாஸ் வழங்கியவர். கலை அறிவியல் கல்லூரிகளில் பட்டியலின மாணவர்கள் சேருவதற்கு பள்ளியில் தேர்ச்சி பெற்றால் போதும் என்ற உத்தரவு, தொழிற்கல்வி படிக்க விரும்பும் பட்டியலின பழங்குடியினரின் முதல் வாரிசின் செலவை அரசே ஏற்கும் என்ற அரசாணை, சமூகங்களுக்குள்ளேயே இயல்பாக மனமுடிக்கும் கலாச்சாரம் இருந்தாலும் சமூக வேறுபாடுகள் களைய அச்சிந்தனையை நீர்த்து போக முயற்சிக்கும் வகையில் கலப்பு திருமணத்திற்கு ஊக்கத்தொகை, அம்பேத்கர் பிறந்த இடமான மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே அவர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் அமைக்க எதிர்ப்பு இருந்தபோதே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக சென்னையில் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம், அறங்காவலர் மற்றும் கூட்டுறவு நிர்வாக பொறுப்புகளில் பட்டியலினத்தவரை இடம்பெற செய்தவர், பட்டியலின வகுப்பை சார்ந்த திரு வரதராஜன் அவர்களை உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தியவரும் கலைஞர்தான். பட்டியலின மக்களை நிர்வாக பொறுப்புகளிலும் அதிகார அமைப்புகளிலும் இடம்பெற செய்திருந்தாலும் ஆண்டவன் அருகில் செல்ல முடியுமா என்றிருந்த நிலையை மாற்றி கோவில் கருவறைக்கு உள்ளேயே செல்ல முடியும், ஏன் அர்ச்சனையும் செய்ய முடியும் என்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற அரசாணைக்கு வித்திட்டவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அதை செயல்படுத்தியவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். Only a life lived for others is a life worthwhile. மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் மற்றவர்களுக்காக வாழ்ந்து இந்திய அரசியல் வானில் மங்காமல் உலா வரும் ஒரு ஒளிச்சுடர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நீட்சியாக நமது திராவிட மாடல் ஆட்சியில் விளிம்பு நிலை மக்களுக்காக பல்வேறு சிறப்பு வாய்ந்த முன்னெடுப்புகளை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் செயல்படுத்தி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைய எனது உரையில் இத்துறை சாதித்த பல சாதனைகளை, கல்வி மேம்பாடு, மேம்படுத்திய உட்கட்டமைப்பு, வாழ்வாதார மேம்பாடு, சமூக மேம்பாடு, கலை மற்றும் கலாச்சாரம் என்ற 5 தலைப்பின் கீழ் சுருக்கமாக எடுத்துரைக்க உள்ளேன். கல்வி மேம்பாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் கல்வியை தன் கண்களாக பாவித்து அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார். அந்த கண்களுக்கு கூடுதலாக கண்ணாடி போடும் விதமாக பட்டியலின பழங்குடியின மாணாக்கரின் கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். 10 தலைமுறையின் ஏழ்மையை ஒற்றை தலைமுறையிலேயே மாற்றும் ஆயுதம் கல்வி மட்டுமே. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நல்லாட்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர் கல்வி மேம்பாட்டிற்காக தனி கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் ஏற்கனவே இருந்த கல்வி சார்ந்த திட்டங்களில் இருந்த குறைபாடுகளை கண்டறிந்து அந்த குறைபாடுகளை அகற்றி அதிக மாணாக்கர்கள் பயன்பெறும் விதமாக சீரமைத்துள்ளோம். உதாரணத்துக்கு வருமான உச்சவரம்பை அதிகப்படுத்தி பல்வேறு மாணாக்கருக்கு வாய்ப்பு கிடைக்க வழிவகை செய்தல், வழங்கக்கூடிய உதவித்தொகையை அதிகரித்தல், அதே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குதல் மற்றும் தற்காலத்திற்கு ஏற்ப பல்வேறு சிறப்புமிக்க புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ் உள்ள 1458 பள்ளிகளில் 1,1822 மாணாக்கர் கல்வி பயின்று வருகிறார்கள்.
ப்ரீமெட்ரிக் மற்றும் போஸ்ட் மெட்ரிக் வகுப்புகளில் பயிலும் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆதிதிராவிடர், கிறித்துவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு கல்வி உதவித் தொகையாக ஓராண்டுக்கு மட்டும் ரூபாய் 600 முதல் 700 கோடி வரை வழங்கப்படுகிறது. ஒன்றிய அரசின் சமக்ர சிக்ஷா என்னும் திட்டத்தின் கீழ் நம் மாநிலத்தின் கல்விக்காக வழங்க வேண்டிய ரூபாய் 2152 தற்போது வழங்க மறுக்கிறது. அதேபோல் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் 8 ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகளில் 2478 மாணாக்கர் படித்து வருகின்றனர். ஒரு வருடத்திற்கு ஒரு மாணவருக்கு 1,09,000 ரூபாய் ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் முழு கல்வி செலவை வழங்க முடியும் என்று தெரிவித்து 60% பங்களிப்பை மட்டுமே வழங்கி வந்தார்கள். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருமொழி கொள்கையில் உறுதியோடு இருந்து எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தும் கொண்டும் மாணாக்கரின் கல்வி பாதிக்கக்கூடாது என்ற உயரிய எண்ணத்தில் ஒன்றிய அரசு வழங்க மறுத்த 40% நிதியான ஆண்டுக்கு ரூபாய் 11 கோடியையும் வழங்கியதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல சிறப்பு வாய்ந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் வெளிநாட்டிற்கு சென்று முதுகலை மற்றும் முனைவர் ஆராய்ச்சி கல்வி கற்பதற்கான உதவித்தொகை பெறுவதற்காக கடந்த காலங்களில் வருமான உச்சவரம்பு ரூபாய் 3 லட்சமாக இருந்தபோது மாணாக்கர் எவரும் பெரிதளவில் பயனடையவில்லை. தற்போது நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு வருமான உச்சவரம்பை அதிகப்படுத்தி ரூபாய் 12 லட்சம் வரை வருமான உச்சவரம்பு உள்ள மாணாக்கருக்கு உதவித்தொகையாக ரூபாய் 24 லட்சமும், ரூபாய் 8 லட்சம் வரை வருமான உச்சவரம்பு உள்ள மாணாக்கருக்கு உதவித்தொகை ரூபாய் 36 லட்சம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் கடந்த 4 ஆண்டுகளில் 210 மாணாக்கருக்கு ரூபாய் 66 கோடி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் பெரும் பயனாக நடப்பு நிதியாண்டில் 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் கொண்டாடப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளான சமத்துவ நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பேரன் மரியாதைக்குரிய திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மாணாக்கர்களை சந்தித்த போது நமது திராவிட மாடல் ஆட்சியின் செயல்பாடுகளை மனமுகர்ந்து பாராட்டி தன் மகிழ்ச்சியை தெரிவித்தார். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் குடும்பத்தை சார்ந்த மாணாக்கருக்கு பட்டப்படிப்பு படிப்பதற்காக தேசிய நிதி மேம்பாட்டு களங்களிலிருந்து குறைந்த வட்டியில் கல்வி கடன் தாட்கோ மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் கல்வி கடனாக 27 மாணாக்கர்களுக்கு ரூபாய் 85 லட்சம் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் நமது திராவிட மாடல் ஆட்சியில் 382 மாணாக்கருக்கு ரூபாய் 12 கோடியே 66 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் முனைவர் பட்ட படிப்புக்கு கல்வி உதவித்தொகையாக ஒரு மாணவருக்கு ரூபாய் 50,000 வீதம் 1200 மாணாக்கருக்கு ரூபாய் 6 கோடி வழங்கப்பட்டு வந்த நிலையில் நமது திராவிட மாடல் ஆட்சியில் பயன்பெறும் மாணாக்கரின் எண்ணிக்கையை 1200 இருந்து 1600ஆகவும் கல்வி உதவித்தொகையை ரூபாய் 50,000 1 லட்சமாகவும் உயர்த்தி ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 16 கோடி கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் உள்ள 1331 விடுதிகளிலும் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் உள்ள 49 விடுதிகளிலும் 1,01,658 மாணாக்கர் தங்கி படித்து வருகின்றனர். வயிற்று பசியோடு இருந்தால் கல்வியில் கவனம் செலுத்த முடியாது என்பதற்காகவே காலை உணவு திட்டத்தை நாட்டிலேயே முதலில் அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அதுபோல நம்முடைய துறையால் விடுதிகளில் தங்கி படிக்கும் பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கு தினந்தோறும் உண்ணும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கடந்த காலங்களில் பள்ளி மாணாக்கருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்ட வந்த உணவு மானியம் நமது திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு ரூபாய் 1400ஆக உயர்த்தியும், கல்லூரி மாணாக்கருக்கு வழங்கிய உணவு மானியம் ரூபாய் 1100 ரூபாய் 1500ஆகவும் உயர்த்தி வழங்கப்படுகிறது. மிக முக்கியமாக முக்கிய விழா நாட்களில் வழங்கப்படும் சிறப்பு உணவு கட்டணம் இரட்டிப்பாக்கப்பட்டு பள்ளி மாணாக்கருக்கு 40 ரூபாயும் கல்லூரி மாணவருக்கு 80 ரூபாயும் வழங்கப்படுகிறது. மேலும் தரமான சுவையான உணவு வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த ஒருங்கிணைந்த சமையலறைகள் மூலமாக உணவு தயாரிக்கப்பட்டு அமுத சுரபி என்கின்ற செயலி மூலம் கண்காணிக்கப்படுகிறது.
அடிப்படை தேவையான பொருட்களின் செலவினத்தை இரட்டிப்பாக்கி பள்ளி மாணவருக்கு ரூபாய் 50லிருந்து 100ஆகவும் கல்லூரி மாணவருக்கு ரூபாய் 75லிருந்து 150ஆகவும் உயர்த்தி வழங்கியுள்ளோம். நம்முடைய ஆட்சியில் கல்வி சுற்றுலாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தலை சிறந்த கல்வி நிறுவனங்களான ஐஐடி சென்னை, அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், விஐடி வெள்ளூர் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு அழைத்து செல்கிறோம். பல்துறை சார்ந்த பரந்துபட்ட அறிவை இளைய சமுதாயம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மாணாக்கரின் கனவை நனவாக்கும் வகையில் பல புதிய முயற்சிகளை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் பள்ளி மாணாக்கருக்கு உயர்கல்வி குறித்த வழிகாட்டு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய என் கல்லூரி கனவு, தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது போன்ற சிறப்பு பயிலரங்குகள் நடத்தப்பட்டது. கல்லூரி மாணாக்கருக்கு கலை திறன் மேம்பாட்டு பயிற்சி, உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த களமாடு என்கின்ற கலைத்திறன் முகாம்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம். விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணாக்கர்களுக்கு பல்வகை திறமைகளை வளர்த்துக்கொள்ள கற்றல் இனிதே, நல்லோசை போன்ற கல்வி திறன் சார்ந்த பயிற்சிகள் மற்றும் இணையவழி நூலகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இறுதியாண்டு சட்டம் படிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உட்பயிற்சி உதவித்தொகை இன்டர்ன்ஷிப், உயர் மதிப்பெண் பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு உயர்திறன் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. இன்டர்ன்ஷிப் இன்சென்டிவ்ஸ் வழங்கப்படுகிறது. பழங்குடியினரின் வாழ்வியல், மொழி, கலாச்சாரம் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ளும் இளம் வல்லுநர்களை ஊக்குவிக்க புதிய திட்டமான தொல்குடி புத்தாய்வு திட்டம் மூலமாக ஊக்கத்தொகையுடன் விருதும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. பழங்குடி நலத்துறையால் வழங்கப்பட்ட சிறப்பு நுழைவுத் தேர்வு பயிற்சியின் மூலம் முதல் முறையாக பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த 7 மாணாக்கர் திருச்சி என்ஐடியிலும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியிலும், 2 மாணாக்கர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும், 4 மாணாக்கர் சென்னை மற்றும் பெங்களூர் நிஃப்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியிலும், 1 மாணவர் திருச்சி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திலும் படித்து வருகிறார்கள். இந்த சாதனையாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கும் பழங்குடியினர் மக்களின் கல்விக்காக வழங்கக்கூடிய முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது. உட்கட்டமைப்பு வசதிகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை முன்னெடுத்து செல்வதையும் அதன் எதிர்கால வளர்ச்சிக்கு வலு சேர்ப்பதிலும் மிக முக்கியமானது உட்கட்டமைப்பு. அதற்கு ஏற்றாற்போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் வகுப்பறைகள், சுற்றுச்சுவர் போன்ற அடிப்படை பணிகளுக்காக கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 392 கோடி மதிப்பீட்டில் 600 பணிகளுக்கு ஆணைகள் வழங்கப்பட்டு 393 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இதில் 1688 கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து விடுதிகளிலும் மாணாக்கர் பாதுகாப்பை உறுதி செய்ய சிசிடிவி மற்றும் பயோமெட்ரிக் வசதிகள் ரூபாய் 27 கோடி செலவில் பொருத்தப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் கல்லூரி மாணவர்களுக்காக சென்னை நந்தனம் பிரதான சாலையில் பிரம்மாண்டமான முறையில் பிரமிக்க வைக்கும் வகையில் பல்வேறு நவீன வசதிகளுடன் MC ராஜா கல்லூரி விடுதி ரூபாய் 44.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நமது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர் நலம் கருதி கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 525 கோடி மதிப்பீட்டில் 10,040 மாணாக்கர் பயன்பெறும் வகையில் 74 புதிய விடுதிகள் கட்டுவதற்கு ஆணைகள் வழங்கப்பட்டு 19 புதிய விடுதிகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 55 விடுதிகளுக்கான கட்டுமான பணிகள் விரைவில் முடிக்கப்படும். வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையினை உயர்த்தும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் 1,88,519 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பு ரூபாய் 72,000 ரூபாய் 1,00,000 உயர்த்தப்பட்டு கிராமப்புறத்தில் வசிப்பவர்களுக்கு 3 சென்ட் நிலமும், நகராட்சியில் வசிப்பவர்களுக்கு 1.5 சென்ட் நிலமும், மாநகராட்சியில் குடியிருப்பவர்களுக்கு 1 சென்ட் நிலமும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 1,465 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதற்காக ரூபாய் 26 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வன உரிமை சட்டத்தின்படி
பழங்குடியினர் பயன்பெறும் வகையில் 15,408 தனிநபர்களுக்கு 720 பல்வேறு வகை சமூக உரிமையின் கீழ் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ரைட்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. நமது திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் ஊரக மற்றும் நகர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர்களால் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தை பட்டியலின மக்களை குறிக்க ஆதி திராவிடர் என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்திய அயோத்திதாச பண்டிதர் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் என பெயரிடப்பட்டு ஆண்டுக்கு ரூபாய் 200 கோடி வீதம் 5 ஆண்டுகளில் ரூபாய் 1000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டிலான 1700க்கும் மேற்பட்ட உட்கட்டமைப்பு பணிகள் முடிவுற்று ரூபாய் 230 கோடி மதிப்பீட்டில் 2000க்கும் மேற்பட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. நடப்பாண்டில் இத்திட்டத்துக்கு ரூபாய் 280 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் மக்கள் தங்களின் இல்லங்களில் நிகழும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக கொண்டாட இடவசதியின்றி தவித்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு தங்களின் குடும்பத்தில் ஒருவராக இருந்து அந்நிகழ்ச்சிகளை சிரமமின்றி நடத்த ஏதுவாக மாண்புமிகு முதலமைச்சர்களால் ஆதிதிராவிடர் மக்களும் ஆதிதிராவிடர் மக்கள் அதிகமாக வாழும் பல்வேறு பகுதிகளில் சமுதாய கூடங்களை கட்டித்தந்து இம்மக்களின் குடும்ப விழா சிறப்பாக நடைபெற வழிவகை செய்துள்ளார். நமது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் ரூபாய் 77 கோடியே 95 லட்சம் மதிப்பீட்டில் 93 சமுதாய கூடங்கள் கட்டுவதற்கு ஆணை வழங்கப்பட்டு அதில் 35 சமுதாய கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் பழங்குடியின குடியிருப்புகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தருவதற்காக தொல்குடி என்கின்ற சிறப்பு திட்டம் ஆண்டிற்கு ரூபாய் 250 கோடி வீதம் 4 ஆண்டுகளில் ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிறைய வச்சிருக்கீங்களோ? கொஞ்சம் இதான் முடிச்சு. இதான் முக்கியமானது, எல்லாமே முக்கியமானது, எல்லாம் முக்கியமானது. நிறைய பண்ணியிருக்கோம் துறையில், கொஞ்சம் போயிட்டு. இத்திட்டத்தின் மூலம் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் பன்னோக்கு மையங்கள் கடந்த காலங்களில் 800லிருந்து 90 சதுர அடியில் குறைந்த பரப்பளவில் ரூபாய் 18.40 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. நமது திராவிட மாடல் ஆட்சியில் 2000 சதுர அடியில் பன்னோக்கு மையங்கள் தலா ரூபாய் 60 லட்சம் வீதம் கட்டப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் தொழில் முனைவோருக்காக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈங்கூர், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முதலிப்பாளையம் ஆகிய 2 இடங்களில் தொழிற்பேட்டைகளுக்காக ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டான புனைவு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல மிக முக்கியமாக வாழ்வாதார மேம்பாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி அதன் சார்ந்த பயிற்சிகள் அளித்து அதற்கான பொருளாதார உதவிகளை மானியமாகவும் கடனாகவும் தந்து சமுதாயத்தில் சமூகங்கள் சமநிலை அடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் முத்தமிழர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ 1974ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு மகத்தான முறையில் செயலாற்றி பொன்விழா கண்டுள்ளது. வாழ்வாதார உயர்வு, திறன் மேம்பாடு மற்றும் நீடித்த முன்னேற்றம் ஆகியவற்றிற்கான உறுதி செய்யும் வகையில் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் CMRI செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது மூலியமாக கடந்த காலங்களில் இந்த திட்ட மதிப்பீட்டில் 30% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 22.2 லட்சம், இவற்றில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்பட்டது. ஆனால் நமது ஆட்சியில் திட்டத்தொகையில் 35%, அதிகபட்சம் 3.50 லட்சமும், இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 6% வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் தாட்கோ மூலம் கடன் பெறுவதற்கு ஆண்டு வருமான உச்சவரம்பு ரூபாய் 2 லட்சத்தில் இருந்து நமது திராவிட மாடல் ஆட்சியில் உயர்த்தி ரூபாய் 3 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல PM அஜய் திட்டத்தின் மூலம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு இந்த 4 ஆண்டுகளில் 31,774 பயனாளிகளுக்கு ரூபாய் 308 கோடி மானியமாக வழங்கப்படுகிறது. கடந்த காலங்களில் தாட்கோ மூலம் கடன் கோரி பெறப்படும் பெரும்பாலான விண்ணப்பங்கள் வங்கி மேலாளர்களால் பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் நமது திராவிட மாடல் ஆட்சியில் பயனாளிகள் வங்கி கடன் பெற எளிமையாக்கும் வகையில் ஓய்வு பெற்ற வங்கி மேலாளரை மண்டல அளவில் பணியமர்த்தப்பட்டு
ஆரம்ப நிலையிலே பயனாளிகளுக்கு ஆலோசனை வழங்கி விண்ணப்பங்களையும் கூர்ந்தாய்வு செய்து அவரவர்களின் திட்டத்திற்கு ஏற்ப தேவையின் அடிப்படையில் மாற்றியமைத்து வங்கிக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வங்கி கடன் மானியமும் காலதாமதமின்றி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் அமைந்திருக்கு. இது எல்லாமே வெட்டு தீர்மானங்களுக்கான பதில்களும் உள்ளே இருக்குது. பேரவைத் தலைவர் அதையும் சொல்லிடுறேன். நிறைய வெட்டு தீர்மானங்களுக்கான பதிலும் உள்ளே இருக்குது. அதை மட்டும் சொல்லிடுறேன். இல்லை கடைசியில் சொல்லிடுறேன். இல்லை அதுக்கான பதில் உள்ளே இருக்குன்னு. இல்லை அதே போல் அவை முன்னவர் எத்தனையோ மானியங்கள் நடக்குது. தலைவர் கலைஞர் என்ன செய்வார்னா, எந்த மானியத்தில் உட்கார்றாரோ இல்லையோ கடைசி வரலையும் உட்காருவார். ஏன்னா அந்த மக்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் இன்னும் சொல்ல போனால் அது பேச்சுலேருந்து என்னென்ன எடுத்துக்கணும் அவங்க செய்யலான்றதுக்காக உட்காந்துருப்பார் களத்தில். அவருடைய அடிச்சுவடி பற்றி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிற தளபதி அவர்கள் அதே மாதிரி இப்போ உட்காந்துருக்காரு. அதுக்காக ரொம்ப நேரம் படிக்கக்கூடாது. யாராவது சொன்ன விளையாடுறா இன்னைக்கு நேற்றே சொல்லிட்டார், நாளைக்கு கம்ப்ளீட்டாக இருப்பேன். இவர் இருக்கிறது இல்லாமல் நாம் வேறு இருக்கிறோம். பேரவைத் நம்முடைய இல்லை குறைச்சிக்கிறேன். ரொம்ப நம்முடைய முதலமைச்சர் நிறைய கடந்த காலங்களையும் இந்த காலங்களையும் ஒப்பிட்டு நிறைய திட்டங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நான் முடிச்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நான் நிறைய நிதி தந்து நிறைய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படிச்சிடுறேன். தாட்கோவின் புதிய முயற்சிகள், நிறைய புதிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த கோயம்பேடில் உள்ள சிறு வணிகர்களுக்காக மைக்ரோ கிரெடிட் ஃபைனான்ஸ் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் மகளிருக்கான பல்வேறு மேம்பாட்டு திட்ட பணிகள் நடைபெற்றிருக்கிறதுல மிக முக்கியமானது நம்முடைய சமுதாய கோணங்கள் எல்லாம் அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி அதற்கு கடன்களும் மானியம் வழங்கப்பட்டு அதை பராமரிக்கும் விதம் புதிய திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் கடந்த காலங்களில் ஆதிதிராவிடர் மக்களுக்காக வழங்கப்பட்ட இந்த நன்னிலம் திட்டத்தில் கூட இருக்கிற சீலிங்கையும் அதிகப்படுத்தி ரூபாய் அதிக தொகை ஒதுக்கீடு செஞ்சு அதையும் நாம் செய்திருக்கிறோம். மகளிர் சுய உதவிகளுக்கு சீருடை தைத்தல் மற்றும் உணவு சமைத்தல், பொலிவு ஹெல்த் கேர் சொசைட்டி, இது இல்லாமல் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட தொழில் திட்டங்கள் தொடர்பான பயிற்சிகளும் நாங்கள் வழங்குகிறோம். அதேபோல் கடந்த காலங்களில் துரித மின் இணைப்பு திட்டத்துக்கு 75,000 மட்டுமே இணைப்பு கட்டணமாக வழங்கப்பட்டது. நமது திராவிட மாடல் ஆட்சியில் மின் மோட்டார் குதிரை திறனுக்கேற்ப அதிகப்படுத்தியுள்ளோம். 2.50 லட்சமும் 3 லட்சம் மற்றும் 4 லட்சமாக உயர்த்தப்பட்டு இதனால் 2100 விவசாயிகளுக்கு ரூபாய் 49 கோடி மானியமாக வழங்கப்பட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் மிக முக்கியமாக மக்களுடன் முதல்வர் என்ற மகத்தான திட்டத்தின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு தாட்கோவில் சிறப்பு முன்னுரிமை வழங்கப்பட்டு கடந்த 2023-24 ஆண்டு ரூபாய் 10.25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து இதன் மூலம் 851 பயனாளிகளுக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. டிஎன் பீட் என்கின்ற தொழில் முனைவோர்களுக்கான மாநாடு சிறப்பான முறையில் நடந்து முடிவுற்றது. அதேபோல் நம்முடைய பல்வேறு பயிற்சிகளை தாட்கோ மூலியம் வழங்கப்பட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீட், ஜேஇ, கிளாட், யூபிஎஸ்சி, டிஎன்பிசி மூலியமாக நிறைய மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பழங்குடியின மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு தந்து மிக முக்கியமாக 5 என்கின்ற திட்டத்தை தொல்குடி மேலாண்மை திட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்று பல்வேறு பழங்குடியின விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இயக்குநரகம் மற்றும் தாட்கோவில் உதவி பொறியாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் போன்ற காலி பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளது. அதே போல் டிஆர்பி மூலியமாக 116 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் அதுகளுக்கும் காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்பட்டுள்ளது. சமூக மேம்பாட்டின் கீழ் மிக முக்கியமான சில முயற்சிகளை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தை முதல் முறையாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் துவக்கப்பட்டு கிட்டத்தட்ட இதுவரை 5191 மனுக்கள் பெறப்பட்டு 4038 வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் படி நான் ஏற்கனவே சொன்னபடி தொடர்ந்து 4 ஆண்டுகளும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கூட்டம் நடத்தப்பட்டு சிறப்பான முறையில் நடத்தப்பட்டிருக்கு. கடந்த கால ஆட்சியில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் நடத்தப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் வன்கொடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட 6502 நபர்களுக்கு தீருதவி தொகை, கருணை தொகை எல்லாம் வழங்கியப்பட்டு ரூபாய் 71 கோடியே 45 லட்சம் வழங்கப்பட்டிருக்கு.
இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவிற்கென மாநில அளவில் காவல்துறை தலைவர், இது ஒரு புதிய முயற்சி. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் கூடுதல் காவல்துறை தலைவர், மாவட்ட அளவில் 38 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் என்ற தனிப்பிரிவு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நலவாரியம், இது எல்லாத்தையும் மறுசீரமைக்கப்பட்டு புதிய உறுப்பினர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்துள்ளார். அதே போல் இருளர் மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் ஆகிய இருளர் மக்களுக்கு இதுவரை இல்லாதவர்களுக்கு புதிய முயற்சியாக முந்திரி மகசூல் ஏல உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் நரிக்குறவர் குருவிக்காரன் வகுப்பறை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர். முதல் முறையாக அந்த பெரும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியே சேரும். அதே போல் நம்முடைய கலை மற்றும் கலாச்சாரம் அதை எடுத்துக்கொண்டால் முதல் முறையாக பழங்குடியினர் கலை கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஆதி கலைக்கோள் என்கின்ற நிகழ்ச்சியை முதல் முறையாக நடத்தியது நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி. இதுபோல ஆக சிறந்த திட்டங்களை நமது துறை மூலமாக விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் வளர்ச்சிக்காக அதிக கவனம் எடுத்து செயல்படுத்தியுள்ளார் நமது முதலமைச்சர் அவர்கள். சாதிய பாகுபாடு, சமத்துவமின்மை போன்ற சாதிய கூர்முனைகளை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முறித்து ஏற்றத்தாழ்வு சிந்தனைகளை கலைத்து சமத்துவ சிந்தனைகளை விதைத்தவர். வறுமை, அடிப்படை வசதியின்மை என்ற நிலையை மாற்றி கல்வி, சமவாய்ப்பு, அடிப்படை வளர்ச்சி போன்றவற்றை பூர்த்தி செய்து கிறுக்கல்களாக இருந்தவர்களின் வாழ்க்கையை ஓவியமாக மாற்றிய ஒப்பற்ற தலைவர். எப்போதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சறுக்கல்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் எழுந்திருக்க உதவியார். தற்போது கூட அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டில் சில சட்ட சிக்கல்கள் வந்தபோது அருந்ததியர்களுக்கு அரணாக இருந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று உள்ளிட ஒதுக்கீட்டுக்கான அங்கீகாரத்தை மீண்டும் உறுதி செய்து அம்மக்களின் உரிமையை காத்து அருந்ததியர் மக்கள் தம் இல்லங்களில் தினந்தோறும் வணங்கக்கூடிய மதுரை வீரனாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் கழக தலைவர், திராவிட மாடல் நாயகர், நமது முதலமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, we make a living by what we get, but we make a life by what we give. நமக்கு என்ன கிடைக்குமோ அதை வைத்து நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதை பொறுத்துதான், அதை நம்பிதான் மற்றவர்கள் வாழ்க்கையே உண்டு. கொடுத்து கொடுப்பதில் கொண்டாட்டம் அடையும் தலைவர் நம் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள். இப்பெருமை மிக்க அமைச்சரவையில் இதுவரை இல்லாத வகையில் பட்டியலினத்தை சேர்ந்த 4 பேரை இடம்பெற செய்து சுற்றுலாத்துறை, வனத்துறை, மனிதவள மேம்பாட்டுத்துறை, தொழிலாளர் நலத்துறை, முக்கியமாக உயர்கல்வித்துறையும் வழங்கி விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்காக சிறப்புமிக்க ஆதிதிராவிட நலத்துறையை நிர்வகிக்கும் வாய்ப்பை இந்த சாதாரண சாமானியான இந்த மதிவேந்தனுக்கு வழங்கிய தமிழ்நாட்டின் வேந்தர் மாண்பு முதலமைச்சர்களுக்கு எனது பணிவான நன்றிகள் பல. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 4 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள் அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்தி அடித்தட்டு மக்கள், சிறுபான்மையினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், பாட்டாளி மக்கள், தொழில் முனைவோர்கள் என அனைத்து மக்களுக்குமான பல்வேறு முன்மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிலேயே வளர்ச்சியில் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னேற்றியுள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க நிர்வாகத்திறன் கீழ் இப்போது நடைபெற்று கொண்டிருந்த இந்த மானியமானது இறுதி மானியம் அல்ல, இனியும் தொடரக்கூடிய நமது திராவிட மாடல் ஆட்சியின் உறுதி மானியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல சிறப்புகளோடு, பல திறமைகளோடு, பல தனித்துவத்துடன், பல கலாச்சாரத்தை பின்பற்றி பன்முகத்தன்மையோடு பலதரப்பட்ட மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் எந்த ஒரு பிளவுபடுத்தக்கூடிய சக்திக்கும் இடமில்லை. ஏனென்றால் இது பெரியாரின் மண், அண்ணாவின் பூமி, கலைஞரின் கோட்டை, தளபதியின் தமிழ்நாடு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், அதை திராவிட மாடல் வழிநடத்தி செல்லும். இதை 2026 திமுக கூட்டணியின் வெற்றி சொல்லும் சொல்லும் சொல்லும். அறிவிப்புகள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஒரு அன்பு, நீங்க இதை நாம் படித்ததை அது 2 அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முக்கியமான 2 அறிவிப்புகளை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் உறுதுணை என்கின்ற குறு மற்றும் நுண்கடன் மானிய நிதி உதவி திட்டம் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
போதுமே. அவ்வளோதான் ஒன்று அதில் இருக்க bookல இருக்கிறத அப்படியே பதிவு இல்லை ஈங்கூர் மட்டும் சொல்லிடுறேன். ஈங்கூர் முக்கியமானது. ஈங்கூர் மற்றும் முதலிப்பாளையம் தொழிற்பேட்டைகளில் ஆயத்த தொழிற்கூடங்கள் ரூபாய் 115 கோடி செலவில் அமைக்கப்படும். மற்ற அறிவிப்புகள்லாம் நாம் படித்ததாக கருதி வெற்று தீர்மானம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி தொழில் கடந்த 4 ஆண்டுகளில் 132 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அவற்றில் 100 அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ள 32 அறிவிப்புகளுக்கான பணிகள் பல்வேறு நிலையில் நடைபெற்று வருகின்றன. அவை விரைவில் முடிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெட்டு தீர்மானங்கள். இந்த மானிய கோரிக்கைகள் மீது 77 மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் 184 வெட்டு தீர்மானங்கள் வழங்கியுள்ளார். இவற்றில் பெரும்பாலான உறுப்பினர்கள் சமுதாய கூடம், பள்ளிக்கூடம், கூடுதல் பள்ளி கட்டிடம், விடுதிகள் மற்றும் விடுதிகள் பராமரிப்பு, மயானம், மயானப்பாதை, அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள், சாலை வசதிகள் போன்ற வெட்டு தீர்மானங்களை தந்துள்ளனர். இவர்கள் எல்லாம் என்னுடைய பதிலுரையில் விளக்கம் தந்துள்ளேன் என நம்புகிறேன். இவைகள் மீதும் தனி கவனம் செலுத்தி நிதிநிலைக்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுப்பினர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ள வெற்று தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையின் மானிய கோரிக்கைக்கு உறுதுணையாக இருந்த தலைமை செயலாளர் அவர்களுக்கும் நிதித்துறை முதன்மை செயலாளர்களுக்கும் மானிய கோரிக்கை மற்றும் அறிவிப்புகளை சிறப்பான முறையில் தயாரிக்க பேருதவியாக இருந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை செயலாளர் திருமதி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்களுக்கும், ஆதிதிராவிடர் நலத்துறை ஆணையர் திரு ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தாட்கோம் மேலாண்மை இயக்குநர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களும், பழங்குடி நலத்துறை இயக்குநர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கும், இத்துறை சார்ந்த அனைத்து உயர்வர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெட்டுத்தரவை திரும்ப பெற்று என் மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.